வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து ஏமாந்த முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து வேர்வை சிந்தி சேர்த்த பணத்தை எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் நீங்கள் பல திட்டங்களில் முதலீடு செய்திருப்பீங்க. ஆனால் ராகுவின் மாய செல்வாக்கால் குறுகிய காலத்தில் அதிக லாபம் என்ற பொய்யான வாக்குறுதிகளை நீங்கள் நம்பி ஏமாந்திருப்பீங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நீங்கள் நினைத்த நண்பர்களும் அல்லது உறவினர்கள் தொடங்கிய புதிய தொழில் முயற்சிகளை தான் உங்களுடைய பணத்தை பங்குதாரராக நீங்கள் முதலீடு செய்தீர்கள். ஆனால் சில மாதங்களிலேயும் அந்த நிறுவனங்கள் மூடப்பட்டதோ இல்லைன்னா அவங்க உங்கள் ஏமாற்றை விட்டு ஓடியதோ நடந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் முறையான அங்கீகாரம் இல்லாத நிலங்களும் நிதி நிறுவனங்களில் செய்த முதலீடுகள் அனைத்துமே உங்களுக்கு நீரில் கரைந்த பெருங்காயமாய் மறைந்து போகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். முதலீடு செய்த பணம் திரும்ப வராதது ஒரு புறமும் இருக்க, அதனால் அந்த கடன்களை அடைக்க உங்களுடைய சேமிப்புகளையும் நகைகளையும் விற்க வேண்டிய அவல நிலை உருவானதும் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுத்தோமே என்ற வேதனை தான் உங்களுடைய தூக்கத்தை நீண்ட காலமாக பறித்திருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கும். வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பாதுகாப்பது வளர்ப்பதும் மிகவும் முக்கியமான என்பதை நீங்கள் சில கசப்பான அனுபவங்கள் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்திருக்கும். உழைத்து சேமித்த பணத்தை எதிர்கால நலனுக்காக முதலீடு செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் நீங்கள் சில முடிவுகளையும் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு நெருக்கமான அல்லது ஒருவர் நல்ல வாய்ப்பு என்று கூறியதால நம்பி இருக்கக்கூடும் உங்க வாழ்க்கையிலேயும் நண்பர் அல்லது உறவினர் ஒருவர் இங்கே பணம் போட்டால் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது என்று உங்களை ஏமாற்றியிருந்திருப்பாங்க. சில சமயங்கள்ல அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையும் உங்களுடைய முடிவை அவசரப்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமலும் முதலீடு செய்த பணமே சிக்கலில் மாற்றிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும் உங்களுக்கு. பண இழப்பு ஏற்பட்டதை விட நான் இவரை நம்பியதால் தான் இப்படியானது என்ற மனவேதனை தான் உங்களை அதிகமாகவும் பாதித்திருக்கக்கூடும். சில முதலீடுகளில் ஆரம்பத்தில் நல்ல பலன் கிடைப்பது போல தோன்றியிருந்தாலும் உங்களுக்கு இதனை நம்பிக்கை மேலுமே உங்களுக்கு அதிகரித்துதான் பின்னர் அதிக பணத்தை நீங்கள் முதலீடும் செய்திருக்கக்கூடும் உங்க வாழ்க்கையில. ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் வருமானம் நின்று போயிருக்கக்கூடியதும் இல்லைனா பணத்தை திரும்ப பெறுவதில் சிரமம் ஏற்படக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். சிலருக்கு தொழில் கூட்டாளியின் தவறான முடிவால் பாதிப்பும் ஏற்படக்கூடும். சிலருக்கு நண்பர்களுடைய வாக்குறுதிகள் நம்பிக்கையை ஏற்படுத்தி பின்னர் ஏமாற்றமாக மாறக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடுமே. இதனால் எதிர்காலத்தில் யாராவது ஒரு வாய்ப்பை பற்றி கூறினால் கூட உடனே நம்பாமல் நீங்கள் பலமுறை யோசிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடியதும் இருக்க போகின்றன. உண்மையில் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாகவும் மாறி இருக்கக்கூடிய ஒன்றாகவே உங்களுக்கு இருக்க போகின்றன. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சிம்மம் ராசிக்கு எதிர்பாராத நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய நாட்களும் இருக்க போகின்றன. உங்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய வகையில தான் எதிர்பாராத பல நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றன. தூரத்து உறவினர்களிடமிருந்தோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ வேலை வாய்ப்பும் திருமணம் அல்லது தொழில் தொடர்பான நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப காரியங்களும் திடீரென உங்களுக்கு கைக்கூடி வரும். நீங்கள் கைவிட்டதாக நினைத்த சில காரியங்களும் மீண்டும் சாதகமாக உங்களுக்கு மாறி உங்களுக்கு ஆச்சரியத்தை தரக்கூட போகின்றன. சொத்து வாங்குவதும் இல்லைனா புதிய வாகனம் வாங்குவதும் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரப்போகின்றன உங்களுக்கு. இந்த நற்செய்திகள் தான் உங்களுடைய குடும்பத்தில் கொண்டாட்டமான சூழலையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகின்றன. வாழ்க்கையில் சில நல்ல செய்திகள் நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் சில நற்செய்திகள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென வந்து நம் மனதையும் மகிழ்ச்சியால் நிரப்பிவிடக்கூடிய ஒன்றாகவுமே இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எதிர்பாராத நல்ல செய்திகள் வரக்கூடிய காலம் இனிமேல் உருவாக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தகவல் திடீரென உங்களுக்கு சாதகமாக மாறப்போகின்றன. பல முறை நீங்கள் முயற்சி செய்தும் பதில் கிடைக்காமல் இருந்த ஒரு விஷயத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வரக்கூடும். நீங்கள் விட்டதாக நினைத்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுடைய கதவை தட்டப்போகின்றன. இதனால் இவ்வளவு நாட்களாக காத்திருந்து வீணாகவில்லை என்ற நிம்மதிதான் உங்களுடைய மனதில் ஏற்பட போகின்றன.
வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் திடீரென உங்களுக்கு வேலை அழைப்பும் வரக்கூட போகின்றன. எதிர்பார்க்காத நிறுவனத்தில் இருந்துதான் உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கான தகவலும் கிடைக்கக்கூடும். ஏற்கனவே வேலை செய்து வருபவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இல்லைனா புதிய பொறுப்பு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூட போட. தொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்தக்கூடிய ஆர்டர் கிடைக்கக்கூடும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள போறாங்க உங்க வாழ்க்கையில. பணம் வரவேண்டிய இடத்திலிருந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமாக தொகையும் கிடைக்கக்கூட போகின்றன. இவ்வாறு பொருளாதாரம் பொருளாதாரம் உங்களுக்கு தொழில் வேலை ஆகியவை துறைகளிலிருந்து சிறிதாக தொடங்கக்கூடிய நல்ல செய்திகள் தான் பின்னர் உங்களுக்கு பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகின்றன. உங்களுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூட உள்ள போகக்கூடிய நேரமும் இப்போது இருக்கின்றன. குழந்தைகளுடைய கல்வியும் அல்லது வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூட போகின்றன. திருமணம் தொடர்பாக காத்திருப்பவங்களுக்கு எல்லாமே நல்ல வரணும் அல்லது நல்ல முடிவும் உங்களுக்கு கிடைக்கக்கூட போகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்த உறவினர் ஒருவர் திடீரென உங்களை தொடர்பு கொண்டு பழைய மனக்கசப்பை மறைந்து பேசலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான அறிவிப்பு வரக்கூடும். இப்படிப்பட்ட செய்திகளால் நீண்ட காலமாக இருந்த மன அழுத்தம் எல்லாமே குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கப் போகின்றன. சில சிம்மம் ராசிக்காரங்களுடைய வீடும் அல்லது சொத்து தொடர்பாகவும் எதிர்பாராத நல்ல தகவல்களும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகின்றன. நீங்கள் நீண்ட காலமாகவே நிலுவையில இருக்கக்கூடிய ஆவணமும் இல்லைன்னா அனுமதி தொடர்பான விஷயம் உங்களுக்கு முன்னேறக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகிறது. பயணம் தொடர்பான நல்ல வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூட போகின்றன. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரக்கூட ஒன்றாகவும் இருக்க போகிறது. இதுவரை தாமதமாகி கொண்டிருந்த ஒரு காரியம் திடீரென உங்களுக்கு வேகமாக முடிவடைய போகின்றன. இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்றின் ஒன்றாக நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றக்கூடிய ஒன்றாகவும் உங்க வாழ்க்கையில இருக்க போகின்றன. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்கள் மனதை மகிழ்விக்கக்கூடிய வகையில தான் எதிர்பாராம பல நற்செய்திகள் உங்களை தேடி வரக்கூட போகின்றன. ஏன்னா அது உங்களுடைய தூரத்து உறவினர்களிடமிருந்தோ இல்லைன்னா வெளிநாட்டில் இருந்தோ இல்லைன்னா வேலை வாய்ப்போ திருமணம் இல்லைன்னா தொழில் தொடர்பான நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்களா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு திடீரென உங்க வாழ்க்கையில கைக்கூடி வர போகக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் உங்களுக்கு இருக்க போகின்றன. சொத்து வாங்குவதா இருக்கட்டும் இல்லைன்னா புதிய வாகனம் வாங்குவதா இருக்கட்டும், அது தொடர்பான நல்ல செய்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரப்போகின்றன. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடும். ஏற்கனவே வேலை செய்து வருபவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இல்லைனா புதிய பொறுப்பு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூட போட. தொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்தக்கூடிய ஆர்டர் கிடைக்கக்கூடும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள போறாங்க உங்க வாழ்க்கையில. பணம் வரவேண்டிய இடத்திலிருந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமாக தொகையும் கிடைக்கக்கூட போகின்றன. இவ்வாறு பொருளாதாரம் உங்களுக்கு தொழில் வேலை ஆகியவை துறைகளிலிருந்து சிறிதாக தொடங்கக்கூடிய நல்ல செய்திகள் தான் பின்னர் உங்களுக்கு பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகின்றன. உங்களுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூட உள்ள போகக்கூடிய நேரமும் இப்போது இருக்கின்றன. குழந்தைகளுடைய கல்வியும் அல்லது வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூட போகின்றன. திருமணம் தொடர்பாக காத்திருப்பவங்களுக்கு எல்லாமே நல்ல வரணும் அல்லது நல்ல முடிவும் உங்களுக்கு கிடைக்கக்கூட போகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்த உறவினர் ஒருவர் திடீரென உங்களை தொடர்பு கொண்டு பழைய மனக்கசப்பை மறைந்து பேசலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான அறிவிப்பு வரக்கூடும். இப்படிப்பட்ட செய்திகளால் நீண்ட காலமாக இருந்த மன அழுத்தம் எல்லாமே குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கப் போகின்றன. சில சிம்மம் ராசிக்காரங்களுடைய வீடும் அல்லது சொத்து தொடர்பாகவும் எதிர்பாராத நல்ல தகவல்களும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகின்றன. நீங்கள் நீண்ட காலமாகவே நிலுவையில இருக்கக்கூடிய ஆவணமும் இல்லைன்னா அனுமதி தொடர்பான விஷயம் உங்களுக்கு முன்னேறக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகிறது. பயணம் தொடர்பான நல்ல வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூட போகின்றன. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரக்கூட ஒன்றாகவும் இருக்க போகிறது. இதுவரை தாமதமாகி கொண்டிருந்த ஒரு காரியம் திடீரென உங்களுக்கு வேகமாக முடிவடைய போகின்றன. இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்றின் ஒன்றாக நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றக்கூடிய ஒன்றாகவும் உங்க வாழ்க்கையில இருக்க போகின்றன. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில